அதாவது ஒரு சிங்கிள் சைல்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியாக இருந்தால் அதில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கும். அம்மா அப்பா 2 பேரோட அட்டென்ஷனும் இருக்கும் அந்த குழந்தை மேலே. ஒரே ஒரு சைல்டு தானே அப்படின்ட்டு, அது பாய் ஆர் கேர்ள் அது டசன்ட் மேட்டர் அப்படின்னு. ஏன்னா அவங்களோட குழந்தை அது. ஓகேவா? சில பேர் வந்து அப்போ பார்க்கும்போது ரிலேட்டிவ்ஸாக யாராவது வராங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வராங்களா, நீ அப்பா செல்லுமா இல்லை அம்மா செல்லுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்பா மாதிரியா அம்மா மாதிரியா? இது வந்து ஒரு யதார்த்தமாக நிறைய பேர் வீட்டில் வந்து அந்த குழந்தை யாரை வந்து அதிகமாக பின்பற்றி வருது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இப்போ ஒரு இதில் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து இப்போ தான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு வரைக்கும் நான் ஜெண்டர் ஸ்டடீஸ் அப்படிங்கிற மாதிரி படிச்சுட்டு இருந்தேன். விமென் ஸ்டடீஸ்ன்னு படிச்சுட்டு இருந்தேன். வூமென்னா அது இல்லை ஊமேனா ஓமென்னா ஊமென்னா அப்படின்ட்டு அந்த மாதிரி நிறைய சில விஷயங்களில் வந்து ஜெண்டர் சென்சிட்டைசேஷனில் தான் பார்த்தேன். இப்போ பேசிக்காக அது ஒரு திருவெண்பா அப்படிங்கிறத அப்பா செல்லும், திருப்பாவைங்கிறது அம்மா செல்லும் அப்படின்னு ஒரு புதிய ஒரு ஆங்கிள் எனக்கு ஒரு கிடைக்குது. அப்போது இது பார்த்தா கேர்ள்ஸ்க்காகன்னு மட்டுமா இருக்குதே, அப்போ பையன்களுக்காக இது இருக்கக்கூடியது வந்து இது வேணும்னா, இல்லை இல்லை இது கேர்ள்ஸ்க்காக பார்க்கக்கூடியது தான். நீங்கள் இவ்வளோ நாள் பையன்களே பார்த்துருந்தீங்க? இல்லை இல்லை நான் பையன்லாம் பார்க்கவே இல்லை. சரி, இது பொண்ணுங்களுக்கு உண்டானது. ஆமாம், எப்படி அது பொண்ணுங்களுக்காக நீங்கள் இது பார்ப்பீங்க அப்படின்னா, திருவெண்பா அப்படிங்கிறது 6 லைன்ஸ் உள்ள ஸ்டான்ஸா. இப்போ ஒரு லிட்ரேச்சர் லெவலில் நம்ம பார்க்குறோன்னா, பொயட்டிக்காக எழுதக்கூடியவங்க, லிரிக்கலாக எழுதக்கூடியவங்க லிரிக்கல் பொயட்டிக்காக எழுதக்கூடிய சில வரிகள் வந்து 6 லைன்ஸ் எழுதக்கூடியவங்க ஸ்டான்ஸா. அது வந்து திருவெண்பா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது திருப்பாவையில் சொல்லும் போது அம்மாவுக்கு உண்டான ஒரு நிலைன்னு பார்க்கும்போது, அது நாங்கள் இன்னும் முடிவே பண்ணலைங்க அப்படின்னும். 4 லைனா இல்லை 2 லைனா? ஒரு 2 லைனாவது எழுத முடியுமா? ஒரு பொயட்டிக்காக எழுதும் போது ஒரு 2 லைனாவது உங்களால் பொயட்டிக்காக எழுத முடியுமா அப்படிங்கிறத, இல்லைனா கண்டினியூஸாக ஒரு 2 ஸ்டேட்மெண்ட்டாவது எழுத முடியுமா? ஒரு சில பேராகிராஃப்ஸாவது எழுத முடியுமா? சில பேருக்கு வந்து எஸ்ஸேயில் வந்து தொகுப்பு வந்து ரொம்ப நல்லா அமைச்சு இது பண்ணுவாங்க. சில பேர் வந்து அந்த அத்தனை எஸ்ஸேக்கு உண்டான பக்கம் பக்கமாக 1000 வேர்டு 5000 வேர்டுங்கிறதெல்லாம் வந்து அந்த ஒரு 2 இதுலேயே வந்து பொயட்டிக்கான ஒரு சில வரிகள்லேயே கப்லெட்ஸாக இருக்கிறதுலையே வந்து அத்தனை ஒரு விவரங்களும் அதுக்குள்ளேயே உள்ளடக்கமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் அதில் புரியும். அதே மாதிரி தான் 4 லைன் எழுதுகிறவங்களா இருந்தாலும் அதுக்குள்ளே வந்து பண்ணுவாங்க. அப்போ திருவெண்பா அப்படிங்கிறது 6 லைனுக்கு உண்டான ஸ்டான்ஸா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது வந்து அப்பா உண்டான ஒரு செல்லம், அப்பா செல்லம் அப்படின்னும் போது அந்த குழந்தைக்கு வந்து அதுலேருந்து இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நுணுக்கங்களை தெரிவிக்கிறாங்க. 4 லைனுக்கு உண்டானதோ இல்லை 2 லைனுக்கு உண்டானதோ. இப்போ இந்த குழந்தைய வந்து எழுத வந்து பயிற்றுவிக்கணும். அதுக்கு சிந்தனைகள் வரணும், அதுக்குண்டான அந்த இன்ஸ்பிரேஷன் வரணும், அதுக்குண்டான அந்த ஒரு செயல் வடிவங்கள் வந்து அவங்களுக்கு வரணும் க்ரோத் ஃபேஸில். இப்போது இதில் என்ன ஒரு விஷயம் ஆகுது அப்படின்னா, இப்போ அப்பாக்குரிய ஒரு சில விஷயங்களை வந்து பார்க்குறாங்க, அம்மாக்குரிய ஒரு சில விஷயங்களை பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல இதுவாக இருக்கா, இல்லைன்னா அந்த சாப்பிட்ற தட்டை கூட ஸ்வைங் 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 ஸ்வைங்னு வெளியில் தூக்கி போடுறதோ, இல்லைன்னா விளையாடிட்டு இருக்க பொருளை கூட எரிச்சலாகி தூக்கி விசிறடிக்கிறதோ, இல்லை அது ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடான ஒரு சில விஷயங்களில் அது தனக்கு வந்து அந்த ஒரு ரிலீஃபே இல்லை. அந்த அப்பா அம்மாவால் அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு அது சிங்கிள் சைல்டாக இருந்தால் கூட அது வந்து ஒரு ரிலீஃப் இல்லை. இவங்களோட டென்ஷனும் இல்லை இவங்களோட பிரச்சனைகளும் அதை வந்து ரொம்ப பிரியும். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அவ்வளோ பிரியும். அவங்களோட அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸும் அவ்வளோ டேலண்ட்டும் அவ்வளோ ஸ்கில்லும் நாங்கள் எதுக்காக இதெல்லாம் செய்கிறோம், இவங்க இந்த குழந்தைக்கு அந்த அவ்வளோ செய்கிறதையும் அந்த குழந்தை தாங்குமான்னா அது தூக்கி அடிச்சிச்சு. அப்போது இதை வந்து பால் கொடுத்து பழகுங்கன்னுவாங்க, சில பேர் ஃப்ளைங் சாசர் கொடுத்து பழகுங்க, டாய்ஸ் தானே சின்ன குழந்தைங்க அதெல்லாம் இது பண்ணுவோம். அப்போது வெளியில் போய் அந்த குழந்தைக்கு விளையாடுறதுக்கோ இல்லை அந்த குழந்தை விளையாடுறதுக்கு உண்டான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்கன்னா,
யார் ஃப்ரெண்ட்ஸ் வரணும், யார் அந்த குழந்தையோட இது பண்ணுறாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியறதில்ல. அப்போ தான் அப்பாவும் அம்மாவும் உட்காந்து பேசுவாங்க. அந்த 10 வரிக்கு உண்டானத வந்து அவங்களால சரி செய்ய முடியும். என்ன பிரச்சனை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ டிஸ்க் த்ரோல குழந்தை விளையாடின்னு இருக்கும் வெளியில. ஃப்ளையிங் சாசரு டிஸ்கஸ் பண்ணணும். ஃபேமிலியில உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள என்ன ப்ராப்ளம்? என்ன உனக்கே பிறக்காதுன்னு சொல்றியா? அப்படின்ட்டு கூட அவங்க வந்து உள்ள அந்தரங்க லெவல்ல ரொம்ப வந்து அவங்க டென்ஷன் ஆகும். ஏன் அப்போ வெளில போய் விளையாடுறான்னு கேட்குறியா? அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளேயே அவங்களுக்குள்ள பயங்கர இருக்கிற என்னென்ன கோவம் இருக்குதோ அதெல்லாம் வந்து அப்போவே பேசி அவங்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனை இருந்ததோ இவ்வளோ காலம் அவங்களால சொல்ல முடியாத நிறைய பிரச்சனைகளெல்லாம் வந்து அக்ராஸ் த டேபிள் வந்து பேசின்னு இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து சொல்வார் அவங்க அப்பா, அவன் வெளில தானே விளையாட்ருக்கான், இல்லை வெளில தானே விளையாட்ருக்கா, இப்போ நீ போய் விளையாடுறியா அவங்க கூட, அப்போ இப்போ நீ போய் விளையாட கொஞ்ச நேரம் அப்படின்னு அவங்களுக்குள்ளே யாரை வந்து அந்த குழந்தைய என்கேஜ் பண்ணுறதுங்கிறத ஒரு இது. இப்போது அப்பா சரி நான் வரேன்டா, நான் வந்து உங்க கூட விளையாடுறேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா போய் விளையாடுறாங்க. இல்லை அவங்க அம்மாட்ட இருறான் அவங்க அப்பா விளையாட்டாரு நான் வந்து விளையாடுறேன்ட்டு அவங்க அம்மா போய் விளையாடுறாங்கன்னா, அந்த குழந்தையோட அந்த ஏஜு அந்த லெவலு அது வந்து யாருக்கு அந்த தூக்கி அதை டிஸ்கஸ் போடும்போது யார் வந்து அதை வந்து கரெக்டாக அந்த ஏஜு அந்த ஹைட்டு அந்த லெவலில் அவங்கள புரிஞ்சு அவங்க வந்து கரெக்டாக அதை ரிசீவ் பண்ண முடியும். அவங்க வந்து திரும்ப வந்து கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத ஃப்ரெண்டு தான் அது வந்து அந்த குழந்தை வந்து எதிர்பார்க்கும். திரும்பவும் போய் வீட்டுக்குள்ளே தான் எதுக்கு தொல்லை தாங்கலைன்ட்டு வெளியில் போய் விளையாட போனால் திரும்பவும் அப்பாவும் நான் வந்து என்கேஜ் பண்ணுறேன், அம்மா வந்து நான் வந்து என்கேஜ் பண்ணுறேன் அப்படின்னு. குழந்தைங்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல அவங்க விளையாடுறாங்கங்கிறத அது அவங்க கண் பார்வைக்குள்ளே இல்லை அவங்களோட இடங்கள்ல இங்கே தான் விளையாடணும், திரும்ப இந்த இடத்துக்கு தான் இருக்கணும், இங்கே தான் வரணுங்கிறதெல்லாம் சொல்கிறது முக்கியம். ஆனால் அந்த குழந்தையோட லெவலில் யார் அவங்களோட விளையாடணும், யார் அவங்களோட திரும்ப அவங்களோட இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. சில பேர் வந்து ரொம்ப செலிப்ரிட்டி லெவலில் சின்ன குழந்தை லெவல்லேருந்தே வளர வைக்கிறேன்ட்டு ட்ரெயினர்லாம் வச்சுருப்பாங்க. ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான ட்ரெயினர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ரொம்ப பெரிய ஸ்டேட்டஸ்ஸு. அதெல்லாம் வந்து யாருமே பக்கத்திலே வர முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய சில ஸ்டேட்டஸ்லாம் இருக்கும். சில பேர் லெவலில் நீங்கள் தனியாக இருந்த ஸ்டேட்டஸுங்கிறீங்களா, இங்கே போய் பாருங்கள். இவ்வளோ பேர் மத்தியில் அது வாழ்ந்து பாருங்கள். அதில் எப்படி இருக்குது உங்களுக்குன்ட்டு. எது பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கும், எந்த லெவலில் இதுவாக இருக்கும். அதுமாதிரி அப்புறம் கிராஸ் ரூட்ஸ்லேருந்து வந்து அதுக்கப்புறமா நல்லா எதுக்குடா இப்படிக்கெல்லாம் வந்தோம், நம்ம வீட்டிலே தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றிருந்தாவே நல்லா வளர்ந்துருக்குமே அப்படின்ற மாதிரியான ஒரு சில ஞானோதயம்லாம் வரும். அதனால் திருவெண்பா அப்படிங்கிறது அப்பாக்குரிய ஒரு சில விஷயம். திருப்பாவை அப்படிங்கிறது முடிவு பண்ணலைங்க அப்படின்னு ஒரு சில லேடிஸ்க்கு வந்து நிறைய சில விஷயங்கள்லாம் இருக்குன்னா அது ஒரு 2 லைன்லேயே அவங்க பண்ணுவாங்க. அவர் 6 லைன் அவர் ஸ்டான்ஸாக போட்டு வச்சுருப்பார். இவங்க வந்து 4 லைனுக்கும் இல்லை 2 லைனுக்குமே கூட இவங்க வந்து முடிவு பண்ணல அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஏன்னா அது க்ரோத், அது வளரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அம்மா லெவல்லே இருந்தால் அம்மா ரொம்ப ஒரு ஹை லெவலில் இருக்காங்க, நல்ல டாலு, நல்ல படித்தவங்க, நல்ல லெவலில் இருக்கிறாங்க, அப்படி இல்லை நல்ல மனிதர்களோடு இருக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த குழந்தைக்கு வந்து நல்லா இருக்கும். இல்லை நல்லா குள்ளமாக நறுக்கு தைச்ச மாதிரி இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிறக்கறதே அந்த குழந்தை பிறக்குமா பிறக்காதான்னு தெரியாது, இவ்வளோண்டு தான் வந்து அந்த குழந்தையே வந்து வெயிட்டே இல்லாமல் பிறந்துச்சு, அந்த குழந்தை பிறக்கும் போதே வந்து மூச்சு திணறின்னு இருந்துச்சு, அந்த குழந்தைக்கே வந்து அம்மா இருப்பாங்களா அப்பா குழந்தை இருக்குமானே டவுட்டாக இருந்து பிறந்துச்சு, இந்த மாதிரிலாம் சில காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும்போது அம்மா வந்து அவங்களோட இதுலேயே இல்லை நானே பார்த்துக்கிறேன் நானே பார்த்துக்கிறேன்னு திரும்ப திரும்ப அவங்கள வந்து ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது. அதனால வந்து அந்த வீடுங்களுக்கு இந்த திருவெண்பாவும் திருப்பாவையும் வந்து ஒவ்வொரு வீடுங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அந்த ஸ்லோகமும் ஸ்லாக்கியமும் அவங்க வந்து சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்குல்ல, பூஜை புனஸ்காரம்லாம் சொல்கிறது, அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அந்தந்த வீடுங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். சில பேர் வீட்டில் சிங்கிள் சைல்டு இல்லை 2 குழந்தைங்க இருந்துப்பாங்க. 2 இல்லைங்க 4 இல்லை 10 கூட நான் பெற்றுப்பேன் அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஒரு ஸ்கூல் மாதிரி நடத்துகிற லேடிஸ் எல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒன்று பெருக்கிறதுக்கே அங்கே உயிர் போய் உயிர் வந்துச்சு, அவ்வளோ வலியும் அந்த வேதனையும், இது 10 குழந்தைங்கள நாங்கள் பெற்றுக்குறோமா அப்படின்னு சிரிச்சுன்னே இருப்பாங்க சில பேர் வந்து. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால அந்தந்த குடும்பத்துக்கு தான் தெரியும் அந்த அவங்களுடைய உண்மையான அசெட் எது அப்படின்னு. இந்த ஏப்ரல் 30க்குள்ளே ஒரு ஆண்டோட இது அது விஸ்வாமித்ரர் அந்த தவம்
உண்டான ஒரு வலிமைகளுக்குள்ள நிறைய அதிசயங்கள் எல்லாம் காமிச்சிருப்பாங்களாம். மித்ரர்ன்னும் போது மித்ர அப்படின்னும் போது ஃப்ரெண்டு. அந்த தவ வலிமையிலேயே அவங்க வந்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு சில விஷயங்களை வந்து அவர் விசுவாசிச்சனால விசுவாசிச்சதுனால அவர் வந்து அந்த ஃப்ரெண்டாக வந்து சில விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த ஏப்ரல் 30க்குள்ளே நம்ம அந்த இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த துப்புர கணக்கில் அந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மறந்து போயிட போகிறீங்க. அடுத்த ஆண்டு நம்மளுக்கு பிறந்துட்டாலும் ஏப்ரல் 14லேருந்து ஆரம்பிச்சிருச்சுன்னு நம்ம வந்து சித்திரையில் அடுத்த ஆண்டுகளுக்குள்ளே போக ஆரம்பித்தாலும் கூட இந்த 30ஆம் தேதிங்கிறது, ஏன்னா ஏப்ரல் 31 கிடையாதுல்ல, ஏப்ரல் 30th வரைக்கும் தான் இருக்குது. அந்த 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு வேண்டிய சில விவர குறிப்புகளை பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப அதிசயமான காலகட்டங்களில் விசுவசிச்சதுனால தவத்துக்கு உண்டான வலிமைகளில் அவங்க வந்து அந்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார், மித்ரா, அந்த மித்ரத்துக்கு உண்டான சில விஷயங்களை வந்து உங்களுக்கு புலப்படுத்தியிருப்பாங்க. அதை பதிவு பண்ணிக்கோங்க உங்களோட இதில்.